ஓம் வாராகி அன்னையை போற்றி. வாராகி அன்னையின் அருளோடு இந்த பதிவை நான் தொடர்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம சேனலில் நிறைய பணம் சம்மந்தப்பட்ட எளிமையான பரிகாரத்தெல்லாம் பார்த்துட்ருக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து என்னென்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத சித்தர் குறிப்பிலேருந்து நம்ம எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்கு. நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் அனைத்துமே நம்மளை சுற்றி இருக்குது. அதுலேருந்து ஒன்று ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை சொர்க்கமாக மாறுது. சித்தர்கள் அவங்களோட எளிமையான கூற்றில் நிறைய தாந்திரீக விஷயங்கள், எளிமையான பரிகாரங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த முறையில் நம்ம பின்பற்றி ஏதாவது ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அதிகப்படியான பண வரவு, நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தது அப்படின்னா அது நமக்கு ஒரு லக் தானே, அதிர்ஷ்டம் தானே. நம்ம செய்வோம், நிச்சயமாக முழு மனதோடு நம்ம ஒரு காரியத்தை நிச்சயம் இது நடக்கும் அப்படின்னு நம்பி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த பரிகாரம் நமக்கு கை கொடுக்கும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பணம் சேர பார்க்கக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரம் தான் இந்த குப்பைமேனி வேர். குப்பைமேனியை பற்றி மருத்துவத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. குப்பைமேனி மருத்துவத்துறையில் நமக்கு நிறைய பலன்கள், அற்புத பலன்களை கொடுக்குறா போல் தாந்திரீகத்திலையும் நிறைய விஷயங்களை நமக்கு செய்துங்க. இந்த குப்பைமேனியை பற்றி சித்தர்களோட ஏட்டில் அதிகப்படியான நல்ல விஷயங்கள் நிறையவே சொல்லப்பட்டிருக்கு. குப்பைமேனி இலை எங்கேயுமே கிடைக்கும். இது குப்பை ஓரத்தில் கிடக்கிறதுனால இதை குப்பைமேனி நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை நம்ம அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சால் நிச்சயமாக அந்த செடியெல்லாம் நம்ம விடவே மாட்டோம். ஏன்னா அவ்வளோ அற்புத சக்தியெல்லாம் அதில் நிறையவே இருக்குது. நமக்கு ஏதோ ஒரு கெட்ட சக்தி நம்மக்கிட்ட இருக்குது, நமக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு கண் திருஷ்டி மாதிரி இருக்குது, நம்ம வீட்டில் நிறைய கஷ்டங்கள் வருது, கண் திருஷ்டி இருக்குது, நமக்கு கெடுதல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம மனசுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள விட நம்ம நல்லா இருக்கோமேன்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கண் திருஷ்டியெல்லாம் எடுக்கிறதுக்கு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கண்ணுக்கு தெரிஞ்சவங்கள கூட நம்ம சமாளிச்சிடலாம். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் இருக்காங்க பார்த்திங்களா, நம்ம கூடயே இருப்பாங்க. நம்ம நண்பர்கள், நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மகிட்ட ஒன்று பேசிக்கிட்டு பின்னாடி நினைப்பாங்க, ஆஹா இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, நல்லா இருக்காங்களேன்னு. ஆனால் அந்த ஒரு கெட்ட எண்ணம், கெட்ட சக்தியெல்லாம் நம்மளை விட்டு போகணும், அந்த கண் திருஷ்டிலாம் போகணுன்னா இந்த குப்பைமேனி இலை இருக்குது பார்த்திங்களா, அதை நல்லா இடித்து உரலில் போட்டு இடித்து சாறு எடுத்து அது ஒரு ஸ்பூன் அளவு குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் இருக்காது. அதே மாதிரி நம்மள்கிட்ட எந்த கெட்ட சக்தியும் இருக்காது. இது 100க்கு 100 உண்மைங்க இது. அதே மாதிரி இந்த குப்பைமேனி வேரை நல்லா இடித்து நம்ம குளிக்கக்கூடிய தண்ணி இருக்குது பார்த்திங்களா, வெது வெதுப்பாக எடுத்துக்கணும். அந்த தண்ணியில் இந்த குப்பைமேனி வேரை போட்டுடணும். அது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம குளித்தோம்னாக்கா நமக்கு சொல்கிறாங்க, கிராமத்துலலாம் இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க, நமக்கு ஏதோ சாப்பாட்டில் கலந்து வச்சுட்டாங்க, நமக்கு வசியம் பண்ணிட்டாங்க, நமக்கு மருந்து வச்சுட்டாங்க அப்படிலாம் சொல்கிறத கேள்விப்படுவோம். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட இது உடனே எடுத்துடுது. அந்தளவுக்கு ஒரு அற்புதம் இந்த வேரில் இருக்குது. இந்த வேரை பணம் நம்மக்கிட்ட சேர்க்கறதுக்கு பண விஷயமாக எப்படி யூஸ் பண்ணலான்னாக்கா, ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஒரு பௌர்ணமியை சூஸ் பண்ணிக்கோங்க. அன்னைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்பொழுதுமே சந்திராஷ்டமம் இருந்தால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணாதீங்க. பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணணும். 6 to 7 நீங்கள் பண்ணலாம். இப்போது 2024 பிப்ரவரி மாதம் வரக்கூடிய பருவம் 6/24 முடிஞ்சிடுது. அதனால் நீங்கள் 5 மணிக்கு இதை செய்யுங்க. 5லேருந்து 6க்குள்ளே இதை நீங்கள் முடிச்சிடுங்க. அந்த பௌர்ணமி முடியுது பார்த்திங்களா, அப்போ தான் அதுக்கு அபூர்வ சக்தி நமக்கு பிரபஞ்சம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர் வாக்கில் அப்படி தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு பரிகாரமும் பௌர்ணமிக்கு நீங்கள் செஞ்சிங்கனாக்கா பௌர்ணமி முடிய போகிற அந்த 1 மணி நேரம், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த காலத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 5 to 6 நீங்கள் எடுத்துங்க. ஒரு சின்ன மஞ்சள் துணியை, நல்ல துணியாக, சுத்தமான துணியாக ஒரு துணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த துணியில் நீங்கள் கொஞ்சம் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் இருந்தால் கூட போதும், கொஞ்சம் சோம்பு, ஒரு துண்டு பச்சை கற்பூரம், 3 ஏலக்காய் அதில் வச்சுடுங்க. இப்போ இந்த குப்பைமேனி வேரை நம்ம எடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த வேரை மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அந்த வேரை அந்த துணியில் வச்சிடணும். இது எல்லாத்தையும்
சின்ன மூட்டையாக கட்டிக்கணும். கட்டி இதை வந்து நம்ம அப்படியே சாமி ரூமில் வச்சு அதுக்கு தீபம் காட்டி தூபம் காட்டி கொஞ்ச நேரம் நம்ம சாமி கும்பிடுங்க. உங்கள் மனசில் உள்ள அனைத்து வேண்டுதல்களையும் நீங்கள் வைங்க. எங்கள் வீட்டில் பணம் சேரணும், பணம் சம்மந்தமாக எந்த கட்டும் இருக்கக்கூடாது, பண தட்டுப்பாடு இருக்கக்கூடாது, யாரோட கண் திருஷ்டியும் இருக்கக்கூடாது, என் வீட்டில் எப்பொழுதுமே கெட்ட சக்தி இருக்கக்கூடாது, என்னோட பணம் வந்து நான் சேர்க்குற பணம் என்னுடைய சேமிப்பில் அடங்கணும், வீண் விரயம் ஆகக்கூடாது, நான் சேர்க்குறது நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படணும்னு உங்கள் வேண்டுதல் அனைத்தையும் வச்சு வேண்டிக்கோங்க. அப்படியே 1 ஹவர் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து அந்த மூட்டை நம்ம கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன முடிச்சு, அதை எடுத்து நீங்கள் எங்கே பணம் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிடணும். அப்படியே பௌர்ணமி வரைக்கும் இந்த வந்து 8 பௌர்ணமி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வரணும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் புதுசாக நீங்கள் பண்ணுங்கள். நம்ம பழசு பண்ணியிருக்கோம்ல, அதை எடுத்து கொண்டு போய் தண்ணியில் போட்டுருங்க. மேக்ஸிமம் நீங்கள் எந்த பரிகாரம் செஞ்சாலும் நீர்நிலைகளில் போய் போட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு, அதுதான் நல்லது. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்கள் பக்கத்தில் எதுவும் ஆறு குளங்கள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு கொல்லையில் கால்படாத இடத்துல நீங்கள் போட்டுருங்க. யாரும் வந்து அதை மிதிக்காத அளவுக்கு நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் போடணும், அதுதான் முக்கியம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்கள் வீட்டில் செல்வம் நிச்சயமாக செல்வ செழிப்பு ஏற்படும். செல்வத்தை நம்ம வந்து பணம் சேர்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பரிகாரம் பண்ணுறோம், தாந்திரிக பரிகாரம் நிறைய பண்ணுறோம். ஆனால் இந்த ஒரு வழிமுறை பௌர்ணமி அன்னைக்கு செய்யும்பொழுது கூடுதல் பலன் கொடுக்கும். ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு பிரபஞ்ச சக்தி அதிகமாகவே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பௌர்ணமி அன்னைக்கு செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் நமக்கு நிச்சயமாக கூடுதல் பலன்களை கொடுக்கும். அதனால் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முழு பலன்களையும் நீங்கள் அடையலாம். அதே மாதிரி குப்பை மேனி வேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடுங்கும் பொழுது நீங்கள் ஒரு மந்திரம் சொல்லி தான் பிடுங்கணுங்க. குப்பை மேனி சரி தானே, குப்பையில் தானே கிடக்கு, சாலை ஓரத்தில் தானே கிடக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் அந்த குப்பை மேனியை பிடுங்கும் பொழுது அதுக்கிட்ட நான் என்னோட ஒரு நல்ல விஷயத்துக்காக, என் வீட்டு சுப நிகழ்ச்சிக்காக, பணம் சேர்கிறதுக்காக, பண வரவு அதிகரிக்கிறதுக்காக நான் வந்து ஒன்றை எடுத்து பயன்படுத்த போகிறேன், அதனால் நீ உன்னோட கூடுதல் பலனை நீ எனக்கு கொடுன்னு அதுக்கிட்ட சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் அதை பிடுங்கணும். இந்த மூலிகையை நீங்கள் பிடுங்கும்போது கவனத்தில் வச்சுக்கோங்க, இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி தான் நீங்கள் பிடுங்கணும். அப்போ தான் உங்களுடைய பரிகாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். மூலிகை நசி நசி சாபம் நசி, மூலிகை நசி நசி சாபம் நசி, இதை ஒரு 3 முறை சொல்லிவிட்டு நீங்கள் இந்த வேரை நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களோட பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே செல்வ செழிப்பு அதிகரிக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வீட்டில் பணம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களுடைய நீங்கள் உழைத்து கொண்டு வர பணம் எப்பொழுதும் வீணாக போகாது. நிச்சயமான நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லை, இது வந்து நல்லா உழைச்சி சம்பாதிச்சு வரக்கூடிய பணம் வந்து வீண் விரயமாகுது, சுப செலவு ஆக மாட்டேங்குது, மருத்துவ செலவுக்கு போயிடுது, தேவையில்லாமல் போகுது, என்னோடய கடனை அடைக்க முடியலன்னு வருத்தப்படுறீங்கல்ல, அவங்களுக்காக தான் இந்த பரிகாரம். நிச்சயமாக இது உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் தரக்கூடிய பரிகாரம். அதை நீங்கள் பௌர்ணமி நாளில் பண்ணுறதுனால கூடுதல் பலன் கிடைக்கும். நிச்சயமாக இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சித்தர்கள், நம்ம முன்னோர்கள் நம்ம சொல்லிட்டு போன எதுவுமே நமக்கு பொய்யாகாது. அவங்க வாக்கு எப்பொழுதும் உண்மையாகும். இந்த ஒரு பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பை உண்டாக்கும். அதே போல் நீங்கள் இந்த வேர் வந்து உங்கள் கண் திருஷ்டிக்கு உங்களை பிடிச்ச கெட்ட சக்தி போகணுங்கிறதுக்காக அந்த வேரை வந்து தண்ணியில் போட்டு குளிக்க சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் தொடர்ந்து 48 நாட்கள் நீங்கள் செய்யணும். இடையில வந்து உங்களுக்கு நல்லா உடம்பு நல்லா ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை விட்டுறக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் 48 நாள் செய்யும் பொழுது உங்களுக்கு யார் செய்வனை வச்சுருந்தாலும் சரி, உங்களுக்கு எப்பேற்பட்ட கண் திருஷ்டி பட்டாலும் அது உடனே போகும். இதையும் மனசில் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சித்தர் குறிப்புகள்லேருந்து நான் பயன்படுத்தினதெல்லாம் உங்களுக்கு நான் பகிர்ந்திருக்கேன். நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாராகி அம்மாவோட அருளோட உங்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்போட, ஆரோக்கியத்தோட, மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் நீங்கள் இருப்பீங்க. நன்றி.